மிகவும் விருப்பத்தோடு வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு மிகவும் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்கள் உள்ளங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. இந்நாட்களிலே நாம் எபேசியர் நிறுவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ சித்தாந்தங்கள் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிருபம் இந்த எபேசியருக்கு பவுல் எழுதிய நிருபம். இன்று நாம் எபேசியர் 1 11 முதல் 14 வரை சிந்திக்கப் போகிறோம். தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்காக செய்த 2 காரியங்களை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இப்பொழுது 3வதாக அவர் செய்திருக்கிற காரியம்தான் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிடுகிறார். வாசிக்கிறேன். எபேசியர் 1 11-12 மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இங்கே மற்றும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது நாம் செய்யாத ஒன்றிற்காக நமக்கு வெகுமதி அளிக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய முழு திட்டத்தின் ஒரு பகுதிதான் விசுவாசிகள் கிறிஸ்துவின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலே கிறிஸ்துவின் சுதந்திரத்திலே பங்கடைய போகிறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? ரோமர் 8:17 வாசிக்கிறேன். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். மற்றும் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். இதுவும் பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3 முதல் 23 வரை. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். பிரியமானவர்களே, தேவன் கூறும் இந்த உன்னதமான வாக்கியத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கே நம்மை குறித்து எவ்வளவு உன்னதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கவனித்தீர்களா? எல்லாம் உங்களுடையது. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து எனக்கு சொந்தமானவர், நான் அவருக்கு சொந்தமானவன். பவுல் அப்போஸ்தலன் எனக்கு சொந்தமானவர். ஏன்? மரணமும் எனக்கு சொந்தமானது, எல்லாம் என்னுடையது. ஏனென்றால் அவரே எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு ஒரு உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறது இல்லையா? தேவனே இதை முன் குறித்திருக்கிறார். அவர் இதை குறித்து தீர்மானம் செய்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால் ரட்சிக்கப்படுவதை குறிக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? ஒருவரும் கெட்டுப்போய்விட வேண்டும் என்று தேவன் திட்டமிடவில்லை. நாம் அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் திட்டமிட்டிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். அவர் என்னை குறித்து அவ்வாறு திட்டமிடாமல் இருந்திருப்பார் என்றால் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன். இது தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் என்னிலே எந்த தகுதியையும் பாராமல் அவர் எனக்கு தரும் வெகுமதி. இதுதான் தேவனுடைய சித்தம். அந்த ஒரே அடிப்படையிலே இது செய்யப்பட்டிருக்கிறது. இது நல்லது, இது சரியானது, இதுதான் சிறந்தது. ஏன்? தேவனே இதை திட்டமிட்டிருக்கிறார். இதைவிட மேலான எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இவைகள்தான் கிறிஸ்து நமக்காக செய்த அற்புதமான 3 காரியங்கள். மீண்டும் கூறுகிறேன். முதலாவதாக அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டு எடுத்தார். இரண்டாவதாக அவருடைய நேமத்தை, அதாவது அவருடைய சித்தத்தை, இரகசியமாக இருந்த காரியத்தை அவரே நமக்கு வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக அவருடைய சுதந்திரத்தை அவர் நமக்கு தந்தார். இவை எத்தனை அருமையானவை இல்லையா? இதை நான் இழந்து போக முடியாது. அவரே திருச்சபைக்கான விலைக்கரைத்தையும் செலுத்தியிருக்கிறார். எனவே நாமும் அவருக்கு சொந்தம். இன்று திருச்சபை என்பது அவருக்கு மிக முக்கியமான ஒன்று. இங்கே உலகத்திலே மனிதனின் திட்டங்கள் முக்கியமானதல்ல.
சில நேரங்களிலே அவை முக்கியமானவை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ திட்டங்களை தீட்டி அதற்காக மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அடுத்த 100 ஆண்டிற்குள்ளே அவன் இங்கே இருக்கப் போவதில்லை. இந்த கூட்டமெல்லாம் கடந்து சென்றுவிடும். ஆனால் தேவன் நிறைவேற்றும்படியான பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு என்ற வாக்கியத்தை இந்த நிருபத்திலே பவுல் ஒவ்வொரு முக்கியமான இடங்களிலேயும் குறிப்பிடுகிறார். திருத்துவ தேவனின் ஒவ்வொருவரும் செய்யும் காரியங்களை சொல்லி முடிக்கும் பொழுதெல்லாம் இந்த ஸ்தோத்திர பாடலை பவுல் பாடுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் செயலை இப்பொழுது சொல்லி முடித்தார். முடித்துவிட்டு கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு விசுவாசியினுடைய சின்ன சின்ன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் இல்லை. விசுவாசி தேவனுடைய மகிமைக்காக வாழுகிறவனாயிருக்கிறான். ஒரு விசுவாசி தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்தி, ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் காணப்படுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுக்கு தேவனோடு இருக்கும் உறவை குறித்து உங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனையினாலே நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள். தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாம் வாழுகிறவர்களாயிருப்போம். நித்திய காலம் முழுவதும் தேவன் என்னையும் உங்களையும் கை நீட்டி என்னையும் உங்களையும் பார்த்து, இவர்கள் ரட்சிக்க தகுதியற்றவர்களாக இருந்தார்கள், நான் அவர்களை நேசித்தேன், நான் அவர்களை ரட்சிக்கிறேன் என்று கூறுகிறார். இதுவே நமக்கு ஒரு தகுதியை தருகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் ஒரு அர்த்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு மகிமையையும் தருகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை புகழ்ந்து பாடுவதற்காகவே நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம். அப்படி செய்வது மிக உன்னதமான ஒரு காரியம். இந்த பாடல் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்குகிறதா இருக்கிறது. சரி, 3வது ஸ்தோத்திர பாடல் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியான தேவன் திருச்சபையை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் கனியை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, அவர் நம்மை மறுஜனனம் அடைய செய்தார். அவரே நமக்கு கோட்டையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கிறார். முதலாவது, நாம் பரிசுத்த ஆவியானவராலே மறுஜனனம் அடைகிறோம். வாசிக்கிறேன். எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இது வேத புத்தகத்திலே அருமையான ஒரு பகுதி. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்திலே மறுபிறப்பை குறித்து எதுவுமே சொல்லப்படவில்லையே என்று கேட்கலாம். ஒரு அற்புதமான முறையிலே அது இங்கே காணப்படுகிறது. இப்பொழுது நமக்காக தேவன் செய்த செயலிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செய்யும் செயலுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். பிதாவாகிய தேவன் திருச்சபையை திட்டமிட்டார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தி மீட்டெடுக்கும் செயலை செய்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்னவென்றால், அவர் திருச்சபையை பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மை புதுப்பிக்கும் அந்த பணியிலே முதலாவது ஒரு பாவியான மனிதன் சத்தியத்தை கேட்டு இருதயத்திலே விசுவாசிக்க செய்கிறார். அது அவனை தேவனுடைய பிள்ளையாக்குகிறது. ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவினிடத்திலே சொல்லும் பொழுது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று கூறினார். நாம் எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும்? யோவான் அதை விளக்கமாய் சொல்லியிருக்கிறார். யோவான் 1:12 சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டியதே. எபேசியர் 1:13 இதைத்தான் பார்க்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. கேட்டு என்று சொல்லும் பொழுது சத்தத்தை மட்டும் கேட்டு என்பதல்ல, புரிந்து கொள்வதோடு கேட்பதை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 1:23-24 கவனியுங்கள்.
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறவர்கள் மட்டுமா? இல்லை, கேட்கும் வார்த்தைகளை புரிந்து கொள்கிறவர்கள். தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். வார்த்தைகளை கேட்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்படி கேட்டவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளச் செய்கிறார். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு பதில் உரைக்கிறார்கள். பின்னர் என்ன நடைபெறுகிறது? பேதுரு அதை விதமாய் சொல்கிறார். கவனிங்கள், 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வானொலி மூலமாக, புத்தகங்கள் வாயிலாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. தேவனுடைய குமாரன் உங்களுக்காக மரித்தார் என்றும் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றும் கூறிக்கொண்டே இருக்கிறோம். சிலர் இதை கேட்கும் பொழுது எனக்கு எந்த அர்த்தமும் இதிலே இல்லையே என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் இதை கவனித்து கேட்கும் பொழுது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றாற்போல பரிசுத்த ஆவியானவர் இதை அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். எனவே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். அவர்கள் இயேசுவை விசுவாசித்த அந்த வினாடியிலே அவர்கள் மறுஜனனம் அடைகிறார்கள். சத்தியத்தை கேட்ட பின்னர் முறைப்படி அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை புத்துயிர் பெறுகிறது. இப்பொழுது எபேசியர் 1:13 வாருங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. இவை எல்லாமே ஒரே நேரத்திலே தொடர்ந்து நடைபெறும் காரியங்கள். அப்பொழுது வேறு என்ன நடக்கிறது? அவர்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியானவராலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முத்திரையிடப்படுகிறீர்கள். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை கேட்கும்படியாக உங்கள் காதுகளை திறந்தார். பின்னர் விசுவாசத்தை ஊன்றினார். அடுத்ததாக அந்த விசுவாசியை முத்திரையிட்டு விட்டார். இன்றைக்கு பிதாவாகிய தேவனா அல்லது குமாரனாகிய தேவனா, யார் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். அல்லது பரிசுத்த ஆவியானவரே முத்திரையிடுகிறாரா என்றும் கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாக்குவாதத்தினாலே எந்த பயனும் இல்லை. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரே அந்த முத்திரையாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் சிலுவையிலே மரிக்கும்படியாக குமாரனை தந்தார். குமாரனும் தன்னைத்தானே மனமுவந்து ஒப்புக் கொடுத்தார். எனவே பிதாவும் ஒப்புக் கொடுத்தார், குமாரனும் ஒப்புக் கொடுத்தார். பிதாவும் குமாரனுமே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி திட்டவட்டமான ஒரு கிரியையை செய்யும்படியாக அனுப்பினார்கள். பரிசுத்த ஆவியானவரே அந்த பணியை செய்து முடித்தார். அவரே பாவியான மனிதனை மறுஜனனம் அடைய செய்கிறார். அவரே அதே நேரத்திலே அவனை முத்திரையிடுகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவரே அந்த முத்திரை என்று நாம் விசுவாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இவ்வாறு முத்திரையிடுவதிலே 2 நோக்கங்கள் இருக்கிறது. அவர் தேவனுடைய சாயலை விசுவாசியின் இருதயத்திலே உண்மை உள்ளதாக கொடுக்கிறார். நன்றாக கவனிங்கள். ஒரு பத்திரத்திலே முத்திரையிடும் பொழுது அந்த முத்திரையிலே ஒரு படம் ஒன்று காணப்படுகிறது. இதைத்தான் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே செய்கிறார். யோவான் 3:33 வாசிக்கிறேன். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். தேவன் ஒரு விசுவாசியை இவன் என்னுடையவன் என்று முத்திரையிட்டுக் கொள்கிறார். முத்திரையிடுதலில் 2வது நோக்கம் என்னவென்றால், இது எனக்கு சொந்தமானது என்று சொல்வதற்காக. 2 தீமோத்தேயு 2:19 ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அருமையானவர்களே, அவர் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்ற உண்மை நீங்கள் பாவத்திலே வாழலாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்றால் பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும்.
இந்த அடையாளம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்றால் நீங்கள் மறுபெறப்படையவில்லை, நீங்கள் முத்திரையிடப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரே முத்திரையாயிருக்கிறார். தேவன் நம்மை நித்தியமாக விடுதலை செய்யப் போகிறார் என்பதற்கு அவரே அத்தாட்சி. நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நம்மை கிறிஸ்துவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒப்படைக்கும் அந்த நாளிலே அது நிறைவடைகிறது. அந்த விதமாக நாம் முத்திரையிடப்பட்டிருப்பது மிகச் சிறந்தது. நாம் ஒரு கடிதத்தைப் போல பாதுகாப்பற்றவர்களாய் இருக்கிறோம். அந்நாட்களிலே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடிதம் கொண்டு செல்லப்படும் பொழுது அது முத்திரையிடப்பட்டதாக கொண்டு செல்லப்பட்டது. இப்பொழுது தபால் தலையை ஒட்டுகிறோம். இதன் பொருள் என்ன? தபால் லாகாவிலே வேலை செய்கிறவர்கள் அதை பத்திரமாக கொடுப்போம் என்று முத்திரையிடுகிறார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் மூன்றாவது செயலுக்கு வருகிறோம். அதுவே அவருடைய இறுதி செயல். எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நிலத்தை நாம் வாங்கும் பொழுது முன் பணம் கொடுப்பதனாலே, அட்வான்ஸ் கொடுப்பதனாலே அதை நிச்சயமாக நாம் வாங்கப் போகிறோம் என்பதற்கு அது உறுதியாயிருக்கிறது. அதாவது அவர்கள் அந்த நிலத்தை உங்களுக்காக வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் முன் பணம் கொடுத்திருப்பதனாலே மீதி தொகையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்பதையும் அது வாக்குரைக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் முன் பணமாயிருக்கிறார். அவரை தொடர்ந்து இன்னும் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது என்பதற்கு அவர் முன் பணமாயிருக்கிறார். நாம் சுதந்திரராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் அச்சாரமாயிருக்கிறது, உறுதியானதாயிருக்கிறது. இது எல்லாம் எதற்காக? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. இந்த அதிகாரத்திலேயே 3 முறை இந்த காரியத்தை பவுல் கூறிவிட்டார். திருத்துவத்தின் ஒவ்வொரு பணிகளை குறித்து சொல்லி முடிக்கும் பொழுதும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று பவுல் கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே நம்மை மறுஜனனம் அடைய செய்கிறார். அவரே நம்முடைய பாதுகாவலராயிருக்கிறார். அவரே நம்முடைய முத்திரையாயிருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாருமையானவர்களே, தேவன் திருச்சபையை திட்டமிட்டார். குமாரனாகிய தேவன் திருச்சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த ஆவியான தேவன் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். நாம் விசுவாசிகளாகும் பொழுது அவருடைய பிள்ளைகள் என்ற முத்திரையை அவர் நம் மீது குத்தினார். அவருடைய பிள்ளைகளான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோமா என்பதை குறித்து கருத்துள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். நாம் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா? நமக்கு நித்தியமான வாழ்க்கையை தரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக வாழ அனுதினமும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே? பிதாவாகிய தேவன் எங்களை முன்குறித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவன் எங்களை மீட்டெடுப்பதற்காக தன்னையே விலைக்கிரயமாய் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பாவங்களை உணர்த்தி எங்களை மனம் திரும்பச் செய்து இயேசுவை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை இயேசுவை போல மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் என்பதற்கு அறிகுறியாக, அடையாளமாக, அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை முத்திரையிட்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவங்கள் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவர்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கும் துதி ஸ்தோத்திரங்களை நீரே ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை இந்த அனுபவங்களை புரிந்து கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல், ஆனால் இந்த வார்த்தைகளை மிக கவனத்தோடு யாராவது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் தூய ஆவியானவர் தாமே அவர்களோடும் இடைபட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களையே அவர்கள் அறிந்து கொள்ளவும், நீர் அவர்களுக்காக செய்த தியாகத்தை புரிந்து கொள்ளவும், உம்முடைய மீட்பின் செயலை உணர்ந்து உம்மை விசுவாசிக்கவும், பரிசுத்த ஆவியினாலே மறுஜனனம் அடையவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீரே தொடர்ந்து அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.